ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். காஷ்மீரில் சிக்கிய தமிழக சுற்றுலா பயணிகள் ஊர் திரும்பினார்கள். தமிழக அரசு விரைந்து செயல்பட்டதாக பாராட்டு. பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனஸ் உணவுப் பொருட்களுக்கு தமிழக அரசு தடை ஓராண்டு காலம் அமலில் இருக்கும் என அறிவிப்பு. இந்திய கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு கொலை மிரட்டல். குடும்பத்திற்கும் தனக்கும் பாதுகாப்பு கேட்டு டெல்லி காவல் நிலையத்தில் புகார் மனு. காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் குறித்து டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். மத்திய அரசு மேற்கொண்டு இருக்கும் நடவடிக்கைகள் குறித்து விளக்க திட்டம். உண்மையான அன்பின் சான்று தாஜ்மஹால். அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் புகழாரம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் அடுத்து மேற்கொள்ளப்பட இருக்கும் முடிவுகள் குறித்து இந்த கூட்டத்தில் மத்திய அரசு விளக்கமளிக்க உள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்று அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானையொட்டிய வாகா எல்லை மூடப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. மூத்த அமைச்சர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் பாகிஸ்தானுடனான சிந்து நதி பகிர்வு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடிவு எடுக்கப்பட்டது. பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் ஒரு வார காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும். பாகிஸ்தானியர்கள் இந்தியா வருவதற்கான விசா தற்காலிகமாக ரத்து செய்யப்படுகிறது. கடந்த காலத்தில் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டு வந்த SPES விசா ரத்து போன்ற அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. முக்கியமாக ராஜஸ்தானை ஒட்டிய இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் அமைந்திருக்கும் அட்டாரி வாகா எல்லை மூடப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. இருநாட்டு சுற்றுலா பயணிகளும் இங்கு அதிக அளவில் வந்து செல்வார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற தமிழக பயணிகள் 50 பேர் இன்று சென்னை திரும்பினர். பகல்காம் துப்பாக்கி தாக்குதல் சம்பவத்தை அடுத்து அங்கு பதட்டமான சூழல் நிலவுவதால் காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற பலரும் சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருகின்றனர். தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் காஷ்மீரில் சிக்கியதால் அவர்களை மீட்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக சுமார் 50 பேர் இன்று காலை சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். காஷ்மீர் இப்படிதான் இருக்குமோ என்று தங்களுக்கு உயிர் பயம் வந்துவிட்டதாக அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். தாங்கள் உடனடியாக தமிழகம் திரும்ப தமிழக அரசு விரைந்து உதவிகளை செய்ததாகவும் தங்களை தொடர்பு கொண்டு விசாரித்ததாகவும் தெரிவித்தனர். பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் ஆகிய இருவருக்கும் ஓய்வு அளிக்க வேண்டும் என பகல்காம் தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டி பாஜக முதல் தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷாவை வைத்துக் கொண்டு இனி பாஜகவால் ஆட்சி செய்ய முடியாது என குறிப்பிட்டுள்ளார். கடந்த கால அரசியல் தலைவர்களுக்கு அளிக்கப்பட்டது போல இவர்களுக்கும் ஓய்வு அளிக்க வேண்டும் என சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சி கடலோர பகுதியில் ஏவுகணை சோதனை நடத்தப்படுவதால் இந்திய எல்லையில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. காஷ்மீரில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த சூழலில் பாகிஸ்தானின் கராச்சி கடலோர பகுதியில் ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. தரையிலிருந்து இலக்கை நோக்கி அழிக்கும் இந்த சோதனை நடவடிக்கைகளை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் போர் விமானங்களை எல்லையில் நிறுத்த உத்தரவிடப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியானதால் இருநாட்டு எல்லையிலும் பதற்றம் அதிகரித்து இருக்கிறது. காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து மத்திய அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருப்பதால் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அந்த பயணத்தை பாதியிலேயே முடித்துக்கொண்டு தாயகம் திரும்பியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் சுற்றுலா தலத்தில் நேற்று முன்தினம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அங்கு சுற்றுலா சென்று இருந்த 26 பேர் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய அரசு இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் பங்கேற்கும் வகையில் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அதனை பாதியிலேயே ரத்து செய்துவிட்டு நாடு திரும்பியிருக்கிறார். இன்றைய கூட்டத்தில் பங்கேற்று தனது கருத்துக்களை அவர் முன்வைக்க இருக்கிறார். ஸ்டாலின் குடும்ப ஆதிக்கத்தில் விண்வெளி கூட தப்பவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் வானம் ஸ்பேஸ் என்று தமிழகம் அறியாத சொல் அதிகம் பேசப்படும் சொல்லாக பார்க்கப்படுவதற்கு காரணம் திமுக அரசு திடீரென்று புதிதாக அறிவித்த விண்வெளி கொள்கைதான் என அவர் விமர்சித்தார். 4 ஆண்டுகளில் இல்லாத வகையில் திடீரென்று சிந்தித்து இப்போது விண்வெளி கொள்கையில் புதிய அவதாரத்தை எடுத்திருப்பதை பார்க்கிறபோது ஸ்டாலின் குடும்ப ஆதிக்கத்திலிருந்து தமிழகத்தை நாம் மீட்டெடுத்து உண்மையை தோலுரித்து காட்ட
தார்மீக பொறுப்பும் கடமையும் அதிமுக தொண்டர்களுக்கு உள்ளது என தெரிவித்துள்ளார். உண்மையான அன்பின் சான்று தாஜ்மஹால் என அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்யும் அவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் ஆக்ரா சென்று தாஜ்மஹாலை கண்டு ரசித்தார். அதன் பிறகு அங்குள்ள பார்வையாளர் புத்தகத்தில் அது குறித்து தனது கருத்தை வெளிப்படுத்திய அவர், தாஜ்மஹால் மிகவும் அற்புதமானது, உண்மையான அன்புக்கான சான்று, இந்தியா என்னும் மகத்தான நாட்டிற்கான மரியாதை என குறிப்பிட்டார். இந்திய பயணத்தை முடித்துக்கொண்டு ஜே.டி. வான்ஸ் இன்று அமெரிக்கா புறப்பட்டார். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌதம் கம்பீருக்கு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கும் செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து டெல்லி ராஜேந்தர் நகர் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்துள்ளார். தனக்கும் தனது குடும்பத்திற்கும் உரிய பாதுகாப்பு வழங்குமாறு மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த கோரிக்கை அடிப்படையில் கம்பீருக்கும் அவரது குடும்பத்திற்கும் விரைவில் பாதுகாப்பு வழங்கப்படும் என தெரிகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு பாஜக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோதும் கம்பீருக்கு மின்னஞ்சல் மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது. பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து தனது எக்ஸ் தளத்தில் கம்பீர் பதிவிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனஸ் உணவுப் பொருட்களுக்கு தமிழக அரசு ஓராண்டு காலம் தடை விதித்திருக்கிறது. இந்த உணவினால் அதிக பாதிப்புகள் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பாக்டீரியாக்கள் காரணமாக இந்த உணவு விஷமாக மாறலாம் என்பதால் மயோனஸ் விற்பனைக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஷவர்மா, தந்தூரி போன்ற உணவுகளில் மயோனஸ் ஒரு முக்கிய சேர்க்கையாக மாறியுள்ளது. இதில் தீங்கு விளைவிக்கக்கூடிய பல பாக்டீரியாக்கள் இருப்பதால் உணவு மூலம் நோய்கள் பரவும் ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 2வது நாளாக இன்றும் குறைந்துள்ளது. சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 72,040க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 9,005 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று முன்தினம் சவரனுக்கு 2,200 அதிகரித்த தங்கம் நேற்று அதே அளவுக்கு விலை சரிந்தது. தற்போது தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் தங்கம் விலை குறைந்துள்ளது. அதே நேரம் வெள்ளியின் விலையில் தொடர்ந்து 4வது நாளாக எந்த மாற்றமுமின்றி 1 கிராம் 111 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.